இமான் கிட்ஸ் டிவி. ஒரு அழகான ஊரில் 9 வயது கொண்ட ஒரு நல்ல மனமுள்ள சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளின் பெயர் ஹப்சா. ஹப்சா மிகவும் அமைதியானவள். அவள் தினமும் காலையில் எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாள். அவள் பள்ளிக்கு செல்லும் முன் குர்ஆன் ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்துதான் நாளை தொடங்குவாள். ஒரு நாள் பள்ளியில் சில மாணவிகள் ஹப்சாவின் ஹிஜாபை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். நீ எப்போதும் ஹிஜாப் போட்டுத்தான் வருவியா என்று கிண்டல் செய்தார்கள். அந்த வார்த்தைகள் ஹப்சாவின் மனதை கொஞ்சம் காயப்படுத்தின. அவளது கண்களில் சிறிய கண்ணீர் துளிகள் தோன்றின. ஆனால் அவள் கோபப்படவில்லை. அவள் சண்டை போடவில்லை. அவள் மனதில் ஒரு சின்ன நினைவு வந்தது. நான் இதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். அன்று இரவு ஹப்சா தனது அறையில் தனியாக அமர்ந்தாள். ஜன்னல் வழியாக நிலவொளி உள்ளே விழுந்தது. அவள் கைகளை உயர்த்தி துஆ செய்தாள். யா அல்லாஹ், எனக்கு பொறுமை தாருங்கள். என்னை நல்ல முஸ்லிமாக இருக்க உதவி செய்யுங்கள். என்னை கிண்டல் செய்தவர்களுக்கும் நன்மை தாருங்கள். அந்த துஆவுக்கு பிறகு அவளது மனம் மெதுவாக அமைதியானது. ஒரு மாற்றம். சில நாட்கள் கழித்து பள்ளியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. இந்த மாதத்தின் சிறந்த மாணவி என்ற விருது அறிவிக்கப்பட்டது. அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தார்கள். ஆசிரியர் பெயரை அறிவித்தார். ஹப்சா! அனைவரும் கைத்தட்டினார்கள். ஆசிரியர் சொன்னார், ஹப்சா எப்போதும் அமைதியாக இருக்கிறாள். மற்றவர்களை மதிக்கிறாள். கஷ்டமான நேரத்திலும் பொறுமை காட்டுகிறாள். அந்த வார்த்தைகள் ஹப்சாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீரை கொண்டு வந்தது. உண்மையான வெற்றி முன்பு அவளை கிண்டல் செய்த மாணவிகள் அவளிடம் வந்து மெதுவாக சொன்னார்கள், மன்னித்துவிடு, நாங்கள் தவறு செய்தோம். ஹப்சா புன்னகையுடன் சொன்னாள், பரவாயில்லை, நாம் நண்பர்கள்தான். அந்த நாள் ஹப்சா ஒரு விருதை மட்டும் பெறவில்லை, அவள் அனைவரின் மரியாதையையும் பெற்றாள். மிக முக்கியமாக அல்லாஹ்வின் அன்பையும் பெற்றாள். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு முஸ்லிமின் மிகப்பெரிய பலம். அல்லாஹ் பொறுமை கொண்டவர்களை மிகவும் நேசிக்கிறார். Hi friends, don't forget to subscribe to Iman Kids TV. We love you. See you next time.